பிரபல யூடியூபர் மாரிதாஸை சென்னையில் வைத்து சைபர் கிரைம் போலீசார் இன்று அதிரடியாக கைது செய்தனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வைத்து அவரை போலீசார் கைது செய்தனர். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை தவேக தலைவரும் நடிகருமான விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியாகினர். பலர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தலைமறைவாக உள்ளனர். இவர்களை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில்தான் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றங்களில் அடுத்தடுத்து கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. இதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. மாறாக ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிடப்பட்டது. அது மட்டுமின்றி தவேக தலைவர் விஜயிடம் தலைமைத்துவ பண்பு இல்லை, விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்து இருக்க வேண்டாமா என்று சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக கூறியது. அதேபோல் மதுரை உயர்நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டால் புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் முன்ஜாமீன் கொடுக்க மறுத்து மனுக்களை தள்ளுபடி செய்தது. மொத்தத்தில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்குகள் தவேக தலைவர்களுக்கு பெரும் பின்னடைவை கொடுத்துள்ளது. இந்நிலையில்தான் பிரபல யூடியூபர் மாரிதாஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் இன்று ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். நீதிமன்ற வழக்கில் திமுக எப்படி பிளான் போட்டு செயல்பட்டது என்பது தொடர்பாக அவர் தனது கருத்தை பதிவிட்டிருந்தார். அதோடு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழக்கும் நிலைக்கு திமுகவின் நாடகம் நடந்துள்ளது. உடனடியாக விஜய் தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று பதிவிட்டிருந்தார். மேலும் அந்த பதிவில் திமுக ஒரு தீய சக்தி என்றும் கூறியிருந்தார். மேலும் நீதிமன்றத்தில் திமுக நடத்திய மொத்த நாடகத்தின் விவரம் வீடியோவாக இன்று வெளியிடப்படும் என்றும் அவர் இன்னொரு பதிவில் கூறியிருந்தார். அதன் பிறகு மாரிதாஸ் இன்று மதியம் 1 மணிக்கு போட்ட பதிவில் என் இல்லத்துக்கு காவல்துறை கைது செய்ய வந்துள்ளது என கூறியிருந்தார். இந்நிலையில்தான் மாரிதாஸ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடந்த வழக்குகள் பற்றி அவதூறாக கருத்து தெரிவித்த புகாரில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்டமாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர்.